நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மே மாத ராசி பலன்கள் சொல்ல இருக்கிறோம். கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. பூரட்டாதி 4ஆம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த மே மாத கிரகங்கள் இந்த மீன ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இது நாள் வரைக்கும் குரு பகவான் ராசியில் இருந்தார். இப்போ ராசியில் இருந்தது ஆட்சி பெற்றார், அவருடைய வீட்டில் இருந்தார். அதை விட சிறப்பு 2ஆம் இடத்துல எப்போவுமே 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு கோச்சார ரீதியாக குரு செல்லும் பொழுது சூப்பரான பலனை வாரி வழங்குவார். அதுவும் 2ஆம் இடம் தனஸ்தானம். தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருந்தால் தன பிராப்தி உண்டல்லவா, ரொம்ப சூப்பருங்க. இந்த மீனராசி என்பது என்னங்க 7.5 சனி கமிட் ஆகிடுச்சு, நீங்கள் இப்போ போய் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா, ஆமாம் 7.5 சனி ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு குரு சாதகமாக நிலையில் இருக்கிறார். 7.5 சனி என்னங்க, முதல் 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் 7.5 சனி ஃபஸ்ட் ரவுண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிறவங்களுக்கு 2வது ரவுண்டு தானே இருக்கும். ஃபஸ்ட் ரவுண்டு தான் கொஞ்சம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணணும், படிப்பு சரியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. ஆனால் 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 2வது ரவுண்டு நல்லதே செய்யக்கூடிய ரவுண்டு அப்படின்னு சொல்லலாம். ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுவும் இந்த மேஷ ராசிக்கு கடந்த காலங்கள் பாருங்கள், ராகு 2ல் இருந்தார். அடா குடும்பத்தை நல்லா பிரித்தார். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை பிரச்சனை, குடும்பத்தில் எல்லோரும் கூடவும் பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை, வரக்கூடிய விருந்தாளிகள், வரக்கூடிய நட்பு வட்டாரங்கள், வீட்டுக்கு வரக்கூடிய நட்பு, எல்லார்கிட்டையும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது. கொடுக்கல் வாங்கல் கூட கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா 2ல் ராகு இருந்ததால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. நல்லது செஞ்சால் ராகு, ஆனால் கெடுதல் நிறைய. இது மாதிரி குடும்பத்தை பிரிக்கிறதுல சூப்பரான ஒரு நிலை. ஏன்னா குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாரு. வாக்குஸ்தானத்தில் ராகு இருந்தால் வாக்கு வீரியத்தால் சில நண்பர்கள் எழுந்திருப்பீங்க, சில தொழில்களை நஷ்டமடைஞ்சிருப்பீங்க, வேலை பார்க்குற இடத்துல சில அதிகாரிகள் உங்களை நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. இப்படிலாம் ஒரு நிலைகள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இப்போ 7.5 சனியாக இருந்த போதிலும் குரு 2ஆம் இடத்தில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், கணவன் மனைவி ஒற்றுமை, மற்ற குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையாக இருப்பாங்க. வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளால் வீடே சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த மே மாதம் சுப நிகழ்ச்சிகள் இது வரைக்கும் நடக்காமல் இருந்தால் இப்போ சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு மீனராசி அன்பர்களுக்கு அமைகிறது. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு கூட இங்கே சென்று விட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சூரியன் 15 நாள் மேஷத்துலேயும் உச்சத்துலேயும், அதாவது மேஷத்தில் உச்ச நிலையில் இருக்கிறதுலையும், அதுக்கப்புறம் 15 நாள் ரிஷபத்துக்கு சென்று விடுகிறார். அவர் உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துக்கு போகிறது நல்லது தான், ஒன்றும் குறையில்லை. மற்றபடி உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் அதிகபட்சமாக 27 நாள் இருக்கார். அப்போ இந்த மீன ராசி என்பர்கள் வீடு வாங்கிறது, வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, பெயிண்டிங் பண்ணுறது, அல்லது கார் வாங்கிறது, வாகனங்கள் அதாவது 2 வீலர் வாங்கிறது, இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க, செய்வீங்க, சிறப்பாக செய்வீங்க. மற்றபடி 5ஆம் இடத்தில் செவ்வாய் 2 கூடிய செவ்வாய் 5ல் போய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் கடைசி 19 நாள். அப்போது வாக்கு ஸ்தானாதிபதி நீச்சம் அடைகிறார். குரு அங்கே உட்காந்துட்டார். அப்போது பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். ஆனால் உங்கள் வாக்கு வன்மை சரியாக இருக்காது. பேசுகிற இடத்துல உங்கள் பேச்சு எடுபடாது. அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு இந்த மாதம் இருக்குங்க.
6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். நிச்சயமாக இந்த ராகு பகவானும் குரு பகவானும் உங்களை வெளிநாடு அனுப்பி வைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்து அதிபதி புதன் 2ல் இருக்கிறார். குருவோடு இணைஞ்சு இருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் நல்ல பண வரவு, பொருள் வரவு, அதாவது அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் அவங்க ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க பட்சத்தில் அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும். ஸோ 7க்குடையவன் 2ல் இருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் பொருளாதார மேன்மை, பண வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் 2ல் குரு இருக்கிறதால. அதே நேரத்தில் திருமண வயதில் இருக்கும் நண்பர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது உங்களுக்கு அசிங்கம், அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்த குரு பார்க்குறாருன்னு சொன்னால் எந்த ஒரு அவமானமோ அசிங்கமோ இந்த 7.5 சனி நடக்குது அப்படின்னு பயப்படுறீங்க, பயப்படாதீங்க. வீட்டில் இருக்க வயசானவங்க இப்போ தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருந்து எழுந்து நடமாட துவங்குவார்கள். நீங்கள் வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் ஒரு சிலருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 9ஆம் இடத்தை சனி 12ல் சனி பார்க்குறார் 10ஆம் பார்வையாக. அப்போது தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு, இல்லை தந்தைக்கு சமூகத்தில் பேர் புகழ் குறைய அவப்பெயர் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது உங்களுக்கு யோக பாக்கியங்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் 11th ஹவரில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செல்லுங்கள். தாஸ்தா வஞ்சிகளை சரிவர எடுத்து செல்லுங்கள். மற்றபடி 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது சிறப்புங்க. இந்த மீன ராசிக்கு தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்க போகிறது. அப்போ தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கினா தானே 2ஆம் இடத்துல குடும்பம் நல்லா இருக்கும், நல்ல பண வரவு இருக்கும், பொருள் வரவு இருக்கும். அப்போது இந்த குருவால் உங்களுக்கு நன்மைகள், பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஸ்தான பலம், பார்வை பலத்தால் ஏகப்பட்ட ஒரு நன்மைகள். அப்போது புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டே கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்படும். அது சிறப்பான ஒரு நிலை. ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங் கிடைக்கும். இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட். அதிகாரி உடன் பணியாற்றும் பணியாளர்கள் இவங்ககிட்டலாம் ரொம்ப தோழமையோடு பழகக்கூடிய, சந்தோஷமாக பழகி வேலை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் ஒரு பிரான்ச்சு வச்சிட்ருக்கேன், இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாமா, இன்னொரு கிளை ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக தொழிலை விரிவாக்கம் செய்யலாம், விரிவுபடுத்தலாம். அதற்கான காலகட்டம் தான் இது. நீங்கள் தாராளமாக செய்யலாம். தொழில் நன்றாக செல்லும். மற்றபடி செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் உங்களுக்கு சுப செலவும் இருக்கும், அசுப செலவும் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மீன ராசிக்கு 4, 5, 6 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் முருகப்பெருமானையும் ஈஸ்வரனையும் வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.